உறவுகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம குறிச்சி குளத்தை பற்றி பார்க்க போகிறோம். நல்ல வெயிலாக இருந்தது, எல்லாருக்குமே தெரியும். இந்தளவுக்கு பூமி சூடாகலை. ஏன்னா அதுக்கு நாம் தான் காரணம். நிறையா மரங்களை அழிச்சிட்டோம். குளங்கள் வெட்டுறதுக்கு அதிகமாக முற்படலை. இருக்கிற குளங்களையெல்லாம் பாதுகாக்கப்படலை. இனியாவது நாம் அதை நோக்கி பயணம் செய்யணும். இப்போது நிறைய இடங்களில் குப்பைகளை கொண்டு வந்து குளத்துலையும் போடுறாங்க, வாய்க்கால்லையும் போடுறாங்க. இப்போது மழை நேற்று தான் பேஞ்சிருக்கு, கொஞ்சம் சூடு தணிஞ்சிருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். இனி வரக்கூடிய இந்த கோடை மழைக்கும் ஜூன் மாதத்தில் நல்ல மழை வரும். அந்த சமயத்தில் நம்ம குறிச்சி குளத்தை நிறைக்கணும். அப்போ தான் நம்ம பகுதியில் சுற்று வட்டாரத்தில் நிலத்தடி நீர் பெருகுங்க. அதை உணர்ந்து வாய்க்காலை நம்ம போய் பார்க்கணும், தூர்வாரணும் அப்படிங்கிற முடிவு செஞ்சு குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தை சார்பாக போய் பார்த்தோம். அப்பா, மிக மோசமாக இருக்குங்க. உடனே நாங்கள் நீர்வளத்துறை கோயம்புத்தூருக்கு சென்று முறையாக விண்ணப்பம் கொடுத்தோம். இந்த மாதிரி அந்த ராஜவாய்க்காலை தூர்வாரணும், அப்போ தான் நம்மளுக்கு குறிச்சிக்குளம் நிறைஞ்சு தண்ணி கிடைக்கும் அப்படின்னு. அவங்களும் நீர்வளத்துறை சார்பாக அதுக்கு உண்டான பணம் நமக்கு ஃபண்டு ஒதுக்கலை, கொஞ்சம் தாமதமாகுன்னு சொன்னாங்க. ஆனால் நம்மளுக்கு ஜூன் மாதத்தில் மழை வரும். அதனால் சரிங்க, நாங்களே ஸ்பான்சர் பிடிச்சி குளத்தை வாய்க்காலை தூர்வாரிக்கிறோம், அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொன்னோம். ஆமாம், நீங்கள் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக குறிச்சிக்குள பாதுகாப்பு இயக்கம் செயல்பட்டுருக்கிறீங்க, நாங்கள் பர்மிஷன் வாங்கி கொடுத்துறோம், நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் அங்கேருந்து வந்து இன்றைக்கி காலையில் 2-3 நண்பர்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ராஜவாய்க்கால் தூர் வாரணும், உங்களுடைய உதவி தேவைன்னு சொன்னோம். அவங்களும் நிலைமை உணர்ந்து ஜேசிபி 2 நாளைக்கு கொடுக்குறதா ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம போய் பார்த்துட்டு வரலான்ட்டு ராஜவாய்க்காலை பார்க்குறதுக்கு போனோம். அப்பா, இப்படியெல்லாம் மனிதர்கள் பொதுமக்கள் இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள் நீங்களே எப்படி நாம் ராஜவாய்க்காலை வச்சுருக்குறோன்னு. இதுதானுங்க ராஜவாய்க்காலோட நிலை. எத்தனை பேர் கொண்டு வந்து குப்பையை போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த ராஜவாய்க்கால் இது வழியாக தண்ணி போச்சுன்னா குளத்துக்குள்ளே தான் இத்தனை குப்பையும் போகும். பாருங்கள், பாலத்துக்கடியே இத்தனை குப்பையை பாலத்திலிருந்தே போட்டால் எப்படி தண்ணி போகுங்க? சாக்கடை தண்ணியே போகாமல் நிற்கிது. அது இல்லாமல் இந்த இடத்துல ஒரு விவசாயி புதுசாக ஒரு பாலம் கட்டியிருக்காரு. அந்த பாலத்தில் முன்னாடி பாருங்கள், 5 அடி உயரத்துக்கு இந்த மண்ணை போட்டு குவிச்சிருக்கிறாரு. கொஞ்சம் கூட தண்ணி வெளியே போகாது. இந்த ஷாட்டில் உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள், பாலத்துக்கு அடியே கேமரா போகுது. இப்போ தான் அந்த ராஜவாய்க்காலோட முழுவதும் 5 அடி உயரத்துக்கு மண் போட்டது இந்த ஷாட்டில் உங்களுக்கு கிளியராக தெரியும். எப்படி இதில் தண்ணி போகுங்க? கண்டிப்பாக போகாது. இதை கிளியர் பண்ணணும். அது இல்லாமல் இன்றைக்கி தான் வேலை ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொருத்தர் அங்கே சைட் போட்டிருக்காராமா, அதுக்குள்ளே மண்ணை போட்டிருக்காரு ராஜவாய்க்கால. அவரை பிடிச்சி சொல்லி அவங்க மேலதிகாரிகிட்டலாம் பேசி உடனடியாக அதை நிறுத்த சொல்லி, இந்த யாரோ முன்னாடி போட்டிருந்த விவசாயி எங்களுது இல்லைன்னு அவர் சொல்ல, அவரை வச்சே அவரோட ஜேசிபியை வச்சே சும்மா ஒரு 4 அடி பள்ளமாக பறித்து தண்ணி வந்தால் நிற்காமல் தண்ணி போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி நீர்வளத்துறையில் இருந்து உடனே செல்வராஜனை வர சொல்லி எங்களுக்கு சப்போர்ட்டாக அந்த விவசாயிகள்கிட்டமும் புதுசாக ஆரம்பித்தவங்ககிட்டமும் எக்காரந்து கொண்டு ராஜவாய்க்காலில் மண்ணை போடக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. நாளைக்கு நாமளும் இந்த ராஜவாய்க்காலை சுத்தம் பண்ண போகிறோம்ங்க. ஏன் சுத்தம் பண்ணணுன்னா, வருஷத்தில் 4-5 நாள் தான் மழைப்பொழிவு இருக்குது. அந்த சமயத்தில் வேகமாக தண்ணி வந்தால் தான் குளத்தை நிறைக்க முடியும். அதுக்காகத்தான் நாங்கள் இந்த பாடுபடுறோம். பாருங்கள், இங்கே சாக்கடை நீர் பாருங்கள், அதே போகாமல் இந்த பாலத்தில் அடப்பு இருக்கிறனால அங்கேயே தேங்கி இருக்குது. இதைய தூர்வாரணும்னா தான் தண்ணி வேகமாக குளத்துக்கு போகும். பாருங்கள், இதுதான் ராஜவாய்க்காலோட முகப்பு. இந்த இடத்துல மண் பாருங்கள், நிறையா இங்கே காங்கிரீட் போட்டு கொடுத்துருந்தாங்க முன்னாள் அமைச்சர் அவர்கள். இப்போது அந்த காங்கிரீட்டே தெரியாத அளவுக்கு
மண் ரம்பி இருக்கு. அதனால தான் இதை தூர்வாரணும்னு நாங்கள் முற்படுறோம். ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து மழை வரும்போது தன்னுடைய அலுவலகத்திலேயோ வீட்டிலேயோ இது மாதிரி ஊர் குட்டைகளையோ குளங்கள்லையோ நீரை தேக்கி வைக்கணுங்க. அப்போ தான் நிலத்தடி நீர் பெருகுங்க. அரசாங்கம் இதற்கு தீர்க்கமான முடிவு. ஒரு சைட் போடுறாங்கன்னா அங்கே நிலத்தடி நீர் சேமிக்கிறதுக்கு மழைநீர் தொட்டி இருந்தால் தான் அந்த சைட்டுக்கு அப்ரூவ்டே கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் கொண்டு வரணும். இல்லைன்னா இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாமல் போயிடுவோங்க. இது சீரியஸாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும். அதுக்குண்டான செயலை செய்யுங்க. நாங்களும் தொடர்ந்து செய்கிறோம். எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வேறு யாராவது மனமு வந்து இதுபோல் ஜேசிபி ஒரு 10 நாள் அங்கே ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு 5 நாளுக்கு உதவி இருக்கிறாங்க, ஸ்பான்சர் கிடச்சிருக்குது. நீங்களும் யாராவது இதுபோல் ஸ்பான்சர் செய்ய விரும்பினால் அடியில் காணும் ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொண்டு எங்களுக்கு உதவுங்கள். குறிச்சிக்குளத்தில் களப்பணிக்கு வாங்க. புட்டுவிக்கி மதகு பகுதியில் வர்ற ஞாயிற்றுக்கிழமை 12/5/24 மதகு பகுதியில் அனைவரும் வாங்க. முதல் நீங்கள்லாம் வந்து க்ளீன் பண்ணி கொடுத்தது ஞாபகம் இருக்குங்களா? அதே போல வாங்க. நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம். நன்றி.